அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 1.09 கோடி மாணவர்கள் மாநில வாரிய பள்ளிகளில் பயில்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அமைச்சருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். NEPயை விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழகத்தில் 1.09 கோடி மாணவர்கள் மாநில வாரிய பள்ளிகளில் பயில்வதாகவும் 1635 CBSE பள்ளிகளில் 15.2 லட்சம் மாணவர்கள் மட்டுமே படிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொழி பிரச்சனையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டின் மீதான தாக்குதல் தவறாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல் இது பெரிய பாடத்தை முற்றிலும் புறக்கணிக்கிறது. இது மொழி பற்றியது மட்டுமல்ல, இது பல தசாப்தங்களாக முயற்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கல்வி முறையை பற்றியது என பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தின் மாதிரி படைப்புகள் நமது மாநில வாரியாக கல்வி முறையை உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தொடர்ந்து சில முடிவுகளை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக 58,279 பள்ளிகளில் 1 கோடி மாணவர்கள் மாநில வாரிய பள்ளிகளில் கல்வியை தொடரும் அதே வேளையில் 1635 CBSE பள்ளிகளில் 15 லட்சம் மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். எனவே தமிழக மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது மிகவும் தெளிவாகிறது. சிலர் கூறுவது போல் 3ஆம் மொழியை கற்க வேண்டும் என்ற உண்மையான தேவை இருந்திருந்தால் நம் மக்கள் ஏன் மாநில வாரி பள்ளிகளை தொடர்ந்து தேர்வு செய்கிறார்கள்? மக்களின் விருப்பங்களை புரிந்து கொண்டு மதிப்போம் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆங்கிலம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் இருமொழி முறையின் ஒரு பகுதியாகவும் மாணவர்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற உலகளாய வாய்ப்புகளாக இருப்பதை உறுதி செய்கிறது. தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்லாமல் அது நமது வேர் வரலாற்று மற்றும் மதிப்புகளின் ஒரு இணைப்பு போன்றது. 3ஆம் மொழி திணிப்பது போல் அல்லாமல் இந்த முறை மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் ஆங்கிலத்தையும் வலுவான கலாச்சார நெறிமுறைகளை மதிப்புகளுக்கு தமிழையும் தேர்ச்சி பெற அனுமதிக்கிறது. எனவே மாணவர்கள் வலுவான இருமொழி அடித்தளத்துடன் சிறந்து விளங்கும் போது தமிழ்நாட்டிற்கு கட்டாய 3ஆம் மொழி தேவையில்லை என்கின்ற ஒரு வலுவான பதிவை பதிவிட்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சரிடம் தான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டின் கல்வி முறை ஏற்கனவே சிறந்த தொழில் வல்லுநர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் புதுமை பித்தன்களை உருவாக்கி வருகிறது. ஏன் ஒரு மாற்றத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இது மொழி பற்றியது மட்டுமல்ல, அதே போல முடிவுகளை வழங்கும் கல்வி முறையை பாதுகாப்பது பற்றி அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே மாதிரியான புதிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.